திருமாவளவன் அவர்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை பின்ன அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய தேவை அவருக்கு வராதா? அதிமுக தொண்டை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இப்படி இழிவாக பேசுறதை ஏற்றுப்பானா? இன்னொன்று, அதற்கான தேவையின்றி என்ன? தனபாலை சபாநாயகர் ஆக்கியது திமுக கட்சி. ஒரு நாள் இதை செய்யுமா? செய்வீர்களா? உங்களால் செய்ய முடியுமா? தான் சாதி ரீதியாக ஒதுக்கப்படுகிறேன் என்று ஒரு தனது ஆதங்கத்தை ஜெயலலிதாவிடம் பதிவு செய்த ஒரே காரணத்துக்காக உன்னை இனிமேல் எவன் ஒதுக்குறான்னு நான் பார்க்குறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் மட்டும்தான் உங்களை கூப்பிடணும். அந்த சாப்பாடு வச்சதுக்கு சாப்பிடல சொல்லிட்டு தானே சார் இருந்தது. ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற வீட்டில் வந்துட்டு சாப்பிடாம போயிடுறாங்க, இதை மருத்துவத்தோடு அம்மா சாப்பிடலாமா அப்படின்ட்டு பதிவு செய்கிறார், அவ்வளோதான். அப்படியா? வேடிக்கை பாரு. தலித் எழில்மலை என்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவரை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற செய்தவர் செல்வி ஜெயலலிதா. நீங்க செய்வீங்களா? கருணாநிதி செய்வாரா? ஒரு தலித் தலைவராக இருந்து கொண்டு திருமாவளவன் இப்படியெல்லாம் பேசலாமா? இதற்கான தேவை இங்கிருந்து எழுந்தது. 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், அரசியலமைப்பு பட்டியலில் சேர்த்து அதை உறுதி செய்தவர் செல்வி ஜெயலலிதா.